உயிரெழுத்து 12. இந்த 12 எழுத்தும் ஜோதிடத்தில் 12 வீடுகள். எல்லா எழுத்துக்கும் ஆரோகணம் அவரோகணம் இருக்கு. ஆனா ஐ என்ற எழுத்துக்கும் ஔ என்ற எழுத்துக்கும் ஆரோகணம் அவரோகணமே கிடையாது. இன்னொரு வினோதமான விஷயம், ஐ என்ற எழுத்துல 4 அறைகளை பார்க்கலாம். இந்த 4 அறைகள் எதை குறிக்கிறதுனா, அப்போ உச்சமாகக்கூடிய வீட்டை நோக்கி ஒரு கிரகம் செல்லும் போது அதுக்கு பேர் ஆரோகணம். புதனுக்கு மட்டும் எந்த இடத்தில் அவர் உச்சமாகிறாரோ அந்த வீடே அவருடைய சொந்த வீடாகவும் இருக்கு. புதனும் சூரியனும் சேர்ந்தாலே அது பேர் புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம். புதனும் சூரியனும் சேர்ந்த அமைப்பு உள்ளவர்கள் வாழ்க்கையில் அறிவாளிகளாக இருக்கும். அவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவர்களால் சமாளித்து கொண்டு முன்னேற முடியும். இடம் உயிரெழுத்து, கிரகங்கள் மெய்யெழுத்து. நாடி ஜோதிடத்தை போன உடனே இவருடைய பேர் என்னது என்று சொல்வதற்கு காரணம், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி மாறும்போது அந்த நபரே தன்னுடைய பெயரை மாற்றி வைத்து கொள்ளக்கூடிய சங்கதியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். காரணம், ஆரோகணத்தில் இருக்கிற கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செய்யும். அவரோகணத்தில் இருக்கும்போது அந்த கிரகமே பிரச்சனையில் இருக்கிறது. கும்பத்திலிருந்து செவ்வாய் எங்கே இருந்தாலும் நீச்சத்தை நோக்கி தான் போகிறார். அப்போ கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் எல்லா இடத்துலையும் நீச்ச வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கார். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இது எல்லா இடத்துலையுமே ஆரோகணம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரிகர்சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம கிரகங்கள்கிட்ட எந்த நேரத்தில் நமக்கான விஷயங்களை கேட்கணும், எந்த நேரத்தில் கேட்கக்கூடாது, கிரகங்களோட தன்மை எப்படிப்பட்டது சார்? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாகவே கிரகங்களுக்கு ஆரோகணம் அவரோகணம்னு 2 விதமான வித்தியாசமான முறைகள் இருக்கு. ஆரோகணம்னா ஒருத்தர் மாடிப்படியில் ஏறி போகும்போது ஆரோகணம், மாடிப்படியிலேருந்து இறங்கும்போது அவரோகணம். பொதுவாகவே கிரகங்கள் ஆரோகணத்தில் இருக்கும்போது நன்மை செய்யும் அல்லது பலமுடையதாக இருக்கும். அவரோகணம் என்பது கீழே இறங்கி வருவது, அந்த நேரத்தில் அந்த கிரகத்தின் பலம் குறையும். பொதுவாகவே தமிழ் மொழியை யார் உண்டாக்கினார்களோ அகத்தியர், அவரே தான் ஜோதிடத்தையும் உண்டாக்கினவர். ஜோதிடத்தின் பலவிதமான விதிமுறைகளை சொன்னவர். தமிழில் உயிரெழுத்து 12. இந்த 12 எழுத்தும் ஜோதிடத்தில் 12 வீடுகள். 12 வீடுகள். இதில் பார்த்தீங்கன்னா 5 கிரகத்துக்கு 2 வீடு இருக்குது. அதாவது செவ்வாய், சுக்கிரன், சனி, புதன், குரு, இவங்களுக்கெல்லாம் 2 வீடு. சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் ஒரு வீடு இருக்கும். இதே போல தான் மொழியிலேயே அமைப்பு இருக்குது. எல்லா எழுத்துக்கும் ஆரோகணம் அவரோகணம் இருக்குது. ஆனால் ஐ என்ற எழுத்துக்கும் ஔ என்ற எழுத்துக்கும் ஆரோகணம் அவரோகணமே கிடையாது. ஓ ஆமாம், ஐ ஐ ஐ தான். ஆமாம், வராது. அப்போ இந்த ஐ என்ற எழுத்து சூரியனை குறிக்கும். ஓ, பொதுவாகவே தமிழ் மொழியில் ஐ என்ற ஒற்றை எழுத்துக்கு பொருள் என்னன்னா தலைவன் அர்த்தம். இந்த நவகிரக கூட்டத்திற்கு சூரியன் தான் தலைவன். இன்னொரு வினோதமான விஷயம், ஐ என்ற எழுத்துல 4 அறைகளை பார்க்கலாம். ஆமாம், 1 2 4 அறைகள். இந்த 4 அறைகள் எதை குறிக்கிறதுனா நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. இதயத்துலேயும் 4 இதயத்தில் ஆர்டி வென்ட்ரின்னு 2 விதமான அமைப்பில்
இடது வலதுல 4 அறைகள் இருக்கு. பொதுவாகவே ஜோதிடத்தில் ஹிருதய காரகன் என்று சொல்வது சூரிய பகவானை தான். இதயத்துக்கான கிரகம் வந்து சூரிய பகவான். அதே போல் ஔ என்பது ஔஷதத்தை குறிக்கும். ஔஷதம்னா மருந்து. இந்த மருந்துக்கு காரகன் சந்திரன். மனோகாரகனும் சந்திரன் தான். ஓ, ஓகே. காரணம், எந்த நோய்க்கும் மருந்து ரசாயனம் இல்லை, மனம்தான் மருந்து. ஒருவர் மனதளவிலே உறுதியாக இருந்தால் அதிகபட்சமாக எந்த நோயுமே அவரை நெருங்காது. மனம் தளர்ந்து போவதனால்தான் எல்லா விதமான நோய்களும் வருது. இப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு 2 வீடு, ஒன்று ஆரோகண வீடு, இன்னொன்று அவரோகண வீடு. மேஷம் என்பது அவரோகணம், விருச்சிகம் என்பது ஆரோகணம். காரணம், விருச்சிகத்தை விட்டு கிளம்பக்கூடியவர் மகரத்தில் உச்சமாயிடுவார். ஓ, அப்போது உச்சமாகக்கூடிய வீட்டை நோக்கி ஒரு கிரகம் செல்லும்போது அதுக்கு பேர் ஆரோகணம். அதாவது உயரமான இடத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் மேஷத்துக்கு அடுத்த வீடு கடகம், அதாவது நீச்சத்தை நோக்கி போகிறார். கடகம் நீச்சம் செவ்வாய்க்கு, அப்போது அது அவரோகணம் ஆகிடும். அப்போது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், விருச்சிக தொடர்புடையது செவ்வாய்க்கு மேஷத்தை விட அதிகமான பலம். ஓ, அதே போல் சுக்கிரனுக்கு, அதே போல் புதனுக்கு. இப்போ புதனுடைய வீடை பார்த்தீங்கன்னா மிதுனமானது ஆரோகண வீடு. ஏன்னா கன்னியில் வந்து அவர் உச்சமாக போகிறார். ஆனால் கன்னிக்கு அப்புறம் மீனத்தில் அவரோகணம், அதாவது நீச்சமாக போகிறார். அதனால புதனுக்கு மட்டும் எந்த இடத்தில் அவர் உச்சமாகிறாரோ அந்த வீடே அவருடைய சொந்த வீடாகவும் இருக்குது. அது ரொம்ப அபூர்வமான ஒரு அமைப்பு. அதாவது கன்னி புரட்டாசி மாதம், அதாவது இந்த மாதம், அது காரணம் என்னென்னா, இந்த கன்னி மாதம் புரட்டாசி மாதத்தில் தான் உங்களுக்கு சரஸ்வதி பூஜையே வருது. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி பூஜையே இந்த மாதம்லாம் வருது. காரணம், சூரியனும் கன்னி மாதத்தில், இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் இருப்பார், புதனுடைய வீடு. அப்போது புதனும் சூரியனும் சேர்ந்தாலே அது பேர் புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம், புதாதித்ய யோகம். ஓ, புதனும் சூரியனும். காரணம், 2 பேரும் அறிவாளிகள். இவரும் ஞானகாரகர், அறிவுக்காரகர். புதனும் அறிவுக்காரகர். பொதுவாகவே புதனும் சூரியனும் சேர்ந்த அமைப்பு உள்ளவர்கள் வாழ்க்கையில் அறிவாளிகளாக இருப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க. இதில் சூரியனில் புதன் அஸ்தங்கதம் அடைந்து விட்டால், அஸ்தங்கதம்னா பேர்ன்ட், சூரியனே முழு சக்தியை பெறுகிறார். அப்போ புதாதித்ய யோகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தாராளமாக எந்த பொருளுக்கும் ஒரு நுணுக்கமான அறிவு அவருக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாரும் சிந்திப்பதை விட வித்தியாசமான கோணத்தில் அவர் யோசிப்பார். இந்த புதாதித்ய யோகம் உள்ளவர்களுக்கு, அவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவர்களால் சமாளித்து கொண்டு முன்னேற முடியும். இதுதான் அந்த அமைப்பு. இந்த ஆவிலிருந்து ஔ வரை இருக்கிற வார்த்தைகள் தான் இந்த 12 வீடுகளுடைய அமைப்பு. காரணம், இதெல்லாம் உயிரெழுத்துக்கள், கிரகங்கள் எல்லாம் மெய் எழுத்துக்கள். இடம் உயிரெழுத்து, கிரகங்கள் மெய்யெழுத்து. இது 2ம் சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்களாக வர்றது. இதை வைத்து தான் நாடி ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை வைத்து கொண்டு இன்னாருடைய பெயர் இதுதான் என்று சொல்ல முடியும். ஓ, இதன் அடிப்படையில் தான், இதனுடைய அடிப்படையில் நாடி ஜோதிடத்தில் போன உடனே இவருடைய பெயர் என்னது என்று சொல்வதற்கு காரணம், அந்த கிரக அமைப்பு எங்கே இருக்கிறது, அந்த கிரகம் ஆரோகணத்தில் இருக்கா அவரோகணத்தில் இருக்கா, இந்த கிரகங்களுடைய பாவங்கள் எங்கே இருக்கிறது, எந்த பாகையில் அது நின்றுருக்கு. காரணம், தசாநாதன், முக்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், இந்த 4 பேருடைய, அதாவது கூட்டு காம்பினேஷன். அதில்
எவ்வாறு கிரகம் அமைந்திருக்கிறது என்பதை வைத்து ஒருவருடைய பெயர் இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி மாறும்போது அந்த நபரே தன்னுடைய பெயரை மாற்றி வைத்து கொள்ளக்கூடிய சங்கதியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 10 வயது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கும், அதுக்கப்புறம் அவர் பேரை மாற்றுவார். காரணம், அந்த நேரத்தில் தசாபுக்தி மாறிடும். அதனால தான் மாற்றி, அதனால சிறு வயதில் ஒரு பேர், அப்புறம் 10 வயது 15 வயதுக்கு 25 வயதில் கூட கெஜெட்டில் கொடுத்து மாற்றிருக்கவங்களாம் இருக்காங்க. இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பேர் மாற்றுறது எல்லாமே இந்த தசாபுக்தியுடைய மாற்றங்கள் தான். ஓகே. அதனால கிரகங்களை பார்க்கும்போது இந்த கிரகம் ஆரோகணத்தில் இருக்கா அவரோகணத்தில் இருக்கா? காரணம், ஆரோகணத்தில் இருக்கிற கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செய்யும், அதாவது வலிமை உடையது. அவரோகணத்தில் இருக்கிற கிரகங்கள் நன்மை செய்ய மாட்டா. காரணம், அந்த கிரகமே கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, நீசகதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களுக்கு எப்படியும் உதவி செய்யவே மாட்டார். அவருடைய பலத்தை இழந்து விட்டார்னு அர்த்தம். ஓகே. உச்சம்னா பலத்தை அடைவது, நீசம் என்பது பலத்தை குறைத்து கொள்வது, குறைந்து விடுவது. அப்போது ஒரு கிரகத்தின் அமைப்பை பார்க்கும்போதே அவர் உச்சத்தை நோக்கி போகிறாரா நீச்சத்தை நோக்கி போகிறாரா, அதை வச்சு தான் அந்த பலத்துடைய பலமே கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே. அது அந்த லக்னத்து அமைப்பு எப்படி இருக்கிறது, லக்னத்திற்கு இது எங்கே உட்கார்ந்துருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு கிரகத்தின் வலிமையை, அதாவது ஷட்பலம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான வலிமை இருக்குது, திக்பலம், இதெல்லாம் பார்த்து தான் நாம் ஒரு கிரகத்துடைய வலிமையை அறிய முடியும். கிரகத்திட்ட கோரிக்கை வைக்கிறதும் அது மாதிரி தான். ஆமாம், அது வந்து ஆரோகணத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அவரோகணத்தில் இருக்கும்போது அந்த கிரகமே பிரச்சனையில் இருக்கிறது, உங்களுக்கு எப்படி தராது. அது எப்படி சார் நம்ம ஆரோகணம் அவரோகணத்தை கணிக்கிறது? அதாவது இப்போ விருச்சிகம் வந்து ஆரோகணம், மேஷம் வந்து அவரோகணம். அதாவது அந்த கிரகம் உச்ச வீட்டை நோக்கி போகிறதா நீச்சன் வீட்டை நோக்கி போகிறதா, இதான் ரெண்டே விஷயம். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து கிரகம் எங்கே இருந்தாலும், அதாவது கும்பத்திலிருந்து செவ்வாய் எங்கே இருந்தாலும் நீச்சத்தை நோக்கி தான் போகிறார். ஏன்னா உச்சத்தை அடைந்து விட்டார் மகரத்தில். அப்போ கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் எல்லா இடத்துலையும் நீச்ச வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கார். அப்போ இது எல்லாமே அவரோகணம். ஓகே. கடகத்தில் நீச்சம் ஆகிவிட்டார். அதற்கு அப்புறம் வரக்கூடிய சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இது எல்லா இடத்துலையுமே ஆரோகணம். ஓகே. உச்சத்தை நோக்கி செல்லுகிறார். அப்போ ஒரு கிரகம் உச்சத்தை நோக்கி செல்லுகிறதா நீச்சத்தை நோக்கி செல்லுகிறதா, அதை கணக்கில் எடுத்துனாதான் அந்த கிரகம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, வலிமை உடையதா வலிமை இல்லாததா. இப்போ உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் வலிமை இல்லாமல் இருந்து என்ன பயன்? ஒன்றும் பயன் இல்லை. அதுவே உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்தால் தீமை பெரிய அளவில் கிடைக்கும். ஓகே. அப்போ நன்மை தீமை இது வந்து வலிமையை பொறுத்தது. அது நன்மை தருமா தீமை தருமா என்பதை பகுத்து ஆராய வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையோ தீமையோ எந்த அளவு இருக்கும். சிறிய அடிபடுறதும் உண்டு, பெரிய விபத்து உண்டாகிறதும் உண்டு. அப்போ எந்த இடத்துல இருந்தால் விபத்து உண்டாகும், எந்த இடத்துல இருந்தால் சிறிய அடியோடு போகும் என்பதை கண்டுபிடிக்க ஆரோகணத்தில் இருக்காரா அவரோகணத்தில் இருக்காரான்னு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை நம்ம பலனை சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது கிடைக்கும் நமக்கு. அதுவே கவலைக்கிடமாக இருக்கும்போது அதுக்கிட்ட போய் கேட்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார். நன்றி.